ஓம் நமச்சிவாய. நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போற விஷயம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் பாவ கிரகங்கிறப்ப சிம்ம லக்னத்திற்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா யோகாதிபதினு சொல்லக்கூடியது, அதே நேரத்துல பாதகாதிபதினு சொல்லக்கூடியது. இது எல்லாமே சிம்ம லக்னத்துக்கு ஸ்திர லக்னங்களுக்கு பாதகம், பாக்கியம், யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல அந்த பாவகிரகங்களும் பிதிருக்கு பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு கெடுதல் தரும் சொல்லு. தகப்பனாருக்கும் அந்த ஜாதகதாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அந்யோன்யம் இல்லாமே போயிடும். அதே நேரத்துல அந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் சுக்கிரன் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் ராகு பகவான் சுக்கிரன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் இருந்தாங்க அப்படின்னாக்கா, ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானை போய் தொடக்கூடிய காலங்களா இருக்கும்போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தகப்பனருக்கு நோய் கொடுத்து கடன் கொடுத்து அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது எதன் மூலியமாக அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா, லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு பிதுர்ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்தில் அந்த சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நீசம் பெற்றால் கெடுதல் பலமா இருக்கும்னு சொல்லுது. அந்த செவ்வாய் பகவான் நீசம் பெறாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வராது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வராரு, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துலையும் 12ல வராரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தகப்பன் வழியில் வரக்கூடிய பித்தூர் வழி சொத்துக்களால் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வரணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா விரயங்கள் ஏற்படுறதும், அதே நேரத்துல தகப்பனாருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கும் இது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இதே இதுக்கு சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ராகுக்கும் சனி பகவானுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறாரு, சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனையின் மூலம் செவ்வாய் பகவான் ராகு பகவானுடன் சேரும்போது அப்பயும் பாத்தீங்கன்னா தகப்பனருக்கு கெடுதல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தகப்பனாருக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறப்போ அது சார்ந்த தொந்தரவுகள் கடன் நோய் எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம். இன்னும் இது போல மேலும் நிறைய பதிவுகளை நாம இதுல பதிவிடுவோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.